நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி புரொட்டெக்ஷன், பாதுகாப்பு. இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்கள். முதலாவது சாம் 91, சங்கீதம் 91. இரண்டாவது சாம் 121, சங்கீதம் 121. மூன்றாவது லாஸ்ட் டேஸ், கடைசி நாட்கள். நான்காவது ப்ரே ஃபார் அஸ், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஐந்தாவது கான்ஸ்டன்ட் ப்ரேயர் வாஸ் ஆஃபர்ட் டு காட் பை த சர்ச். சபையார் தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஆறாவது those who are slain for the word of God, தேவ வசனத்தின் நிமித்தம் கொல்லப்படுகிறவர்கள். ஏழாவது they spoke the word of God with boldness, தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ப்ரொட்டெக்ஷன், பாதுகாப்பு. முதல் குறிப்பு சாம் 91, சங்கீதம் 91. இந்த சங்கீதத்தை இந்த நாட்களிலே வைத்து நாம் என்ன செய்யணும்? ஜெபித்து இதை உரிமை பெறணும். காரணம், உலகத்தில் ஏராளமான ஆபத்துகள் உண்டு. இந்த மனப்பாடமாக நாம் வைத்து ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை என்ன செய்யணும்? உரிமை பாராட்டும். சங்கீதம் 91, 1-10. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில், அந்த நிழலுக்குள்ளே நாம் என்ன செய்யணும்? அந்த மறைவில் இருக்க வேண்டும். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நாம் நம்பி இருக்கிறவர். நீர்தான் அது அடைக்கலம், கோட்டை. உண்மைதான், நான் நம்பி இருக்கிறேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும். தப்பு. கண்ணினா என்ன அர்த்தம்? கண்ணினா என்ன அர்த்தம்? நமக்கு மறைவாக இருக்கிறது, அங்கே இருக்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரே நீர்தான் எனக்கு அடைக்கலம், உண்மைதான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவார்? மறைவாக நமக்கே தெரியாமல் இருக்கிற அவர் உன்னை வேடனுடைய பாழாக்கும். ஏராளமான நோய்கள், கொள்ளை நோய்கள் உலகத்தில் காணும். பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலாம். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும். விசுவாசி. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பழக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது. ராத்திரியில் இருந்தாலும் சரி, பகலில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன செய்வார்? ஒவ்வொரு நாளும் அதை விசுவாசி. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. 1000, 10,000 எல்லாம் அவங்களால நிற்க முடியல, அவங்களால என்ன செய்ய முடியல. விழுந்தாலும் அதை உன் கண்களால் மாத்திரம் நீ அதை துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்ப. எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு ஆகையால் பொல்லாப்பு உனக்கு வாதை உன் கூடாரத்தை
உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போ. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஆண்டவர் என்ன செய்வார்? நான் அவனுக்கு மறு உத்தரவு ஆபத்தில் தூதன் அனுப்புன்னு சொல்லு. நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை நீ எடுத்த நாட்களாய் அவனை திருப்தியாகி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த பாதுகாப்பு என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தின் மீது, பிள்ளைகள் மீது இந்த வசனங்களை உரிமை பாராட்ட வேண்டும். இரண்டாவது, சங்கீதம் 121 சாம் 120 சங்கீதம் 121 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை. நம்ம கண்கள் எங்கே இருக்கிறது? நமக்கு ஒரு உதவி வேணும், ஒத்தாசை வேணும்னா நம்முடைய கண்கள் எங்கே இருக்குது? இங்கேயும் அங்கேயும் பார்க்காதீங்க. மனுஷனை நோக்கி உறவினர்கள், நண்பர்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் இவங்களை நோக்கி உங்கள் கண்கள் ஏறெடுத்து ஏமாற்றம் அடைய கூடாது. நம்முடைய கண்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரில் இருக்க வேண்டும். உன் காலை தள்ளாட உன்னை காக்கிறவர் உறங்கார். இன்றைக்கி ஜனங்களுக்கு பகலில் கூட சில பேர் உறங்குறாங்க. சில பேருக்கு பகலில் கூட என்ன வருதம்? உன்னை காக்கிறவர் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. நம்ம தூங்கும் போது கூட அவர் தூங்காமல் பார்த்துனே இருக்கிறார். உறங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு இருக்கிறார். பகலிலே வைகளாம், இரவிலே நிலவாகில உன்னை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி அவர் உன் ஆத்மாவை கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தில் இருக்க இந்த அதிகாரத்தில் இருக்க அத்தனை ஆசீர்வாதங்களை என்ன செய்யணும்? ஆண்டவரே, நீர் தான் என்னுடைய கண்கள் உண்மைதான் நோக்கி பார்க்கிறது. எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காத்தருளும். மூன்றாவது, கடைசி நாட்கள், லாஸ்ட் டேஸ். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க நாட்கள் எப்படி இருக்கிறது? இன்றைக்கி உலகம் எப்படி இருக்கிறது? 2 தீமோத்தேயு 3:1 மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று எப்படி எனில் மனுஷர் தற்பிரியம்னா என்ன? அவங்கள பற்றி தான் கவலைப்படுவாங்க. அவங்கள பற்றி, மற்றவங்கள பற்றி அவங்களுக்கு எண்ணம் இல்லை. வெறும் அவங்கள பற்றி தான். சுயநலம். தற்பிரியரும் பணத்துக்காக எதையும் செய்வான். பணத்துக்காக எதையும் யாரும் கூட பார்க்க மாட்டாங்க. நம்மெல்லாம் ஒரே ரத்தம், அதை கூட பார்க்க மாட்டான். நம்ம ஒரே குடும்பம், நம்ம எத்தனை வருஷம் பழக்கம், நம்ம நண்பராச்சே, அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. பண பிரியர். வீம்புக்காரராயும், வீம்புக்குன்னு ஏங்க இதெல்லாம் பண்ணினா அது ஒரு வீம்பு. அவசியமே இல்லை, செய்யணும்னு அவசியமே. ஆனால் எதுக்காக செய்கிறாங்களாம்?
தூஷிக்கிறவர்களாயும். வாயின் வார்த்தைகள் தூஷணம் பண்ணுறதுக்கு தயங்கவே. இந்த அடுத்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அடுத்தது என்ன போட்டிருக்கு? இந்த பிரச்சனை வரல இல்லையா? அந்த காலத்தில் தானே, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறாங்க. அன்றைக்கி தாங்க அந்த பிரச்சனை, இன்றைக்கி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களும், கீழ்ப்படிய மாட்டேன்னு அதெல்லாம் ஒரு அடையாளம். நன்றி அறியாதவர்களும், நீங்கள் எவ்வளோ நன்மை செஞ்சுருப்பீங்க, அதெல்லாம் நினச்சி கூட நன்றி அறியாதவர்கள். பரிசுத்தம் இல்லை, என்ன வேணால் சுவாப அன்பு, இதெல்லாம் சுவாப அன்புனா இயற்கையாக இருக்க வேண்டிய அன்பு. அது கூட என்ன செய்யாதான், இயற்கையாக இருக்க வேண்டிய அன்பு கூட இணங்காதவர்களும், எதுக்குமே இணங்கி என்ன செய்ய மாட்டாங்க, அவதூறு மற்றவங்கள பற்றி நான் பேரை கெடுக்கிறதுக்கு எது என்ன வேணால். இச்சை அடக்கம் இல்லாதவர்களையும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை கெட்டவங்களை பகைக்க முடியும். யாரை பகைப்பாங்களா? ஒருத்தர் நல்லவராக வாழ்ந்த அவங்க மேலே பகை. துரோகிகளாயும், துரோகம் பண்ணவங்களை நம்பி நீங்கள் எதுவுமே துரோகம், நம்ம ஊரில் பச்சை துரோகம்னு வாங்க, அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பச்சை துரோகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் கலர்லாம் இருக்குது போல், துரோகத்தில் வித்தியாசமான கலர்லாம் இருக்குது போல். இருமாப்புள்ளவர்களும் பெருமை. தேவ பிரியராய் இராமல் சுகபோக, ஆண்டவர் மேலே வாஞ்சிருக்காது, நீ சுகபோ, அதுக்கு ரொம்ப ஆசரம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மாற்றலாம். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு அவனை போய் சேராத. இவங்களோட ஐக்கியம் உனக்கு வேண்டாம். 4வது, ப்ரே ஃபார் அஸ், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:1 பவுல் எழுதுகிறார். தெசலோனிக்கே சபைக்கு பவுல், கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கேட்குறேன். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். வசனம் எல்லா இடத்துலும் பரவணும், அதை மாற்றலாம். துர்க்குணம் உள்ள மக்களுடைய கைகளிலேருந்து நாங்கள் என்ன செய்யணும்? விடுவிக்கப்படணும். விசுவாசம் எல்லாரிடத்திலும் எல்லாரையும் நம்ப முடியாது. இவ்வளோ துர்க்குணம் உள்ள மக்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட மக்களுடைய கைகளிலேருந்து நாங்கள் என்ன செய்யணும்? விடுவிக்கப்பட வேண்டும். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து. 2 தீமோத்தேயு 4:14-18. கண்ணானாகி அலெக்சாண்டர் எனக்கு வெகு பவுலுக்கு வெகு தீமை செய்தவர்களும் இருக்காங்க. வெகு தீமை செய்கிறவங்க உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? பார்த்துருக்குறீங்களா? கொஞ்சம் செய்ய மாட்டாங்க. வெகு தீமை அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில். நீயும் அவனை குறித்து வச்சுக்க. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்க எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். நீங்கள் தனியாக நிற்க வேண்டிய எல்லாரையும் இவருக்கு விரோதமாக எழும்பி வரும்போது இவர் பதில் சொல்ல நின்னா கூட துணைக்கு யாருமே என்ன செய்யலை,
தனியாக விட்டாங்க, எல்லாரும் விட்டான். அந்த குற்றம் அவர்கள் மேல் கர்த்தரோ, இதை பிடிச்சிக்கணும் நம்ம, எல்லாரும் கைவிட்டாலும் தனியாக விட்டாலும் கர்த்தரோ எனக்கு துணையாக என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதுக்காக புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதுக்காக என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பார். அவருக்கு சதா காலிலும் மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 16. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்க, அவருக்கு பெரிய வாய்ப்பு, ஊழியம் செய்ய ஒரு பெரிய வாய்ப்பு திறக்கும்போது விரோதம் செய்யர்களும் அநேகர் இருக்கார். ஒரு பக்கம் நமக்கு வாய்ப்பு, ஆனால் அதே நேரத்தில் அநேகர் எப்படி இருக்கிறாங்களா, விரோதம் செய்கிறவர்கள். பிலிப்பியர் 3:2. இந்த வசனம் தெரியுமா யாருக்குன்னா? உங்கள் வீட்டு வாசலில் யாருன்னா மாட்டி வச்சுருக்கிறீங்களா? அப்படி சுப்ரீம் கோர்ட் கூட ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி சும்மா தெருவில் சுற்றி நாயில் கூப்பி தனியாக போய்ங்க எங்கேயாச்சும். சென்னையில் கூட நிறைய பிரச்சனை வந்துடுது. ஓனருங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஒழுங்காக வச்சுக்கோங்க. நாய்களுக்கு எச்சரிக்கையாக, பொல்லாத வேலையாட்களுக்கு அந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க. பொல்லாத சுண்ணத்துக்காருக்கு எச்சரிக்கையாக. 5வது, கான்ஸ்டன்ட் ப்ரேயர் வாஸ் ஆஃபர்ட் டு காட் பை த சர்ச். சபையார் தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 12:1-14. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கினா என்ன அர்த்தம்? அவர் ஒன்று முடிக்கிற எண்ணத்தில், இது வெறும் ஆரம்பம்தான், இது வெறும் ஆரம்பம்தான், இது ஒன்றோடு நிறுத்துகிற எண்ணமே தொடங்கினா அதுதான் அர்த்தம். இன்றைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை உலகத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. யோவானுடைய சகோதரன் ஆகிய யாக்கோபை பட்டயத்தினாலே யாக்கோபை என்ன பண்ணிட்டாங்க? கொலை செய்தாங்க. அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு பார்க்குறான். இது ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த கிறிஸ்தவங்களை பிடிச்சி கொலை செஞ்சால் ஜனங்களாம் என்ன பண்ணுறாங்க? இப்போ நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், இதை திருப்பி திருப்பி செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஜனங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதை கண்டு என்ன பண்ணுறோம்? பேதுருவையும் பிடிக்க. அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நான் அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். இந்த பண்டிகை முடிஞ்சோடனே இவனை என்ன செய்யலாம்? கொண்டு வரலாம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் நாங்கள் பண்ணுறது, ஒருவேளை ஆண்டோடைய சித்தம் போல் யாக்கோபு போல் இவரும் போகணும் அப்படின்னு இருந்தாங்களா சபையார்? இப்போ தான் ஒருத்தரை கொலை செய்தாங்கன்னு பார்த்து அடுத்தவங்களை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். திருப்பி இதை விடக்கூடாதுங்க, இந்த மாதிரி விட்டால் எல்லாரையும் என்ன பண்ணுவான்? நம்ம என்ன செய்யக்கூடாது, இதை விடக்கூடாது. யாக்கோபுக்கு நடந்தது போல் திரும்ப பேதுருக்கு நடக்க நம்ம என்ன செய்யக்கூடாது? விட. சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு. அப்போ அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்டாரா கேட்கலையா? ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில். சரி, அப்போ நாளைக்கு தலை வெட்ட போகிறாங்கன்னு வச்சுங்க. இது முந்தின நாள். முந்தின நாள் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணின்னு இருப்போம்?
இது முந்தின நாளைக்கு தலையை வெட்டுறாங்கன்னா முந்தின நாளில் என்ன பண்ணணும்னு இருப்போம். பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்ட 2 சேவகர் நடுவே என்ன பண்ணி கொண்டு இருந்தார். இன்றைக்கி அவ்வளோ ஆபத்து இல்லைன்னா கூட சில பேருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த அளவுக்கு அவங்களுக்கு தலை போகிற பிரச்சனை ஒன்றும் இல்லை. தலை வெட்டப்படுற அவ்வளோ பயங்கரமான பிரச்சனை இல்லை. ஆனாலும் ராத்திரியில் என்ன வர மாட்டேன்தான். ராத்திரியில் தூங்காதவங்க எப்போ தூங்குவாங்க? ராத்திரியில் ஒழுங்காக தூங்காதவங்க எப்போ தூங்கின்னு இருப்பாங்க? ஏன் பயப்படுறீங்க? ராத்திரியில் ஒழுங்காக தூக்கம் வரலன்னா என்ன பண்ணின்னு இருப்பீங்க? நீங்கள் நித்திரை பண்ணி நாளைக்கு தலை வெட்டு போ. காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். சபையார் ஊக்கமாக என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ண. உடனே பரத்துலேருந்து பதில் வருது. அங்கேருந்து வந்துட்டார். பரத்துலேருந்து தூதன் வந்து நிற்கிறார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுரு விழாவை தட்டி சீக்கிரமாய் எழுந்துரு என்று அவனை. உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து அதுவே விழுந்துடுச்சு. தொட்டவுடனே அப்படி தட்டினோடனே எல்லாம் ஐயா தூக்கம் எழுந்தாலும் ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் மயக்கத்தில் தான் இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் சில பேர் அந்த மயக்கத்தில் ஏதாவது உளறின்னு மாட்டிப்பாங்க. இந்த தூக்க மயத்தில் சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லி மாட்டிப்பான். தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாத ரட்சைகளை தொடுத்துக்கோ. அவன் அந்தபடியே அது செஞ்சு அர்த்தமாக அப்படியே நிற்கிறார். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு என் பின்னே. அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம், ஏதோ கனவு கண்டுற மாதிரி ஒரு தூதன் வர மாதிரியும் இவரை தட்டி எழுப்புற மாதிரியும் என்ன நினச்சின்னு இருக்கிறாராம். ஒரு கனவு கண்டுன்னு இருக்கிறேன், தரிசனம். அவன் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்த நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு ஆண்டவருக்கு முன்படி எந்த கதவும் தடை செய்ய தானாக திறகுது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுக நடந்து உடனே தூதன் அவனை விட்டு. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது தெருவில் வந்து விட்ட பிறகு தான் ஐயாவுக்கு என்ன வந்துச்சு. அது வரைக்கும் மயக்கத்திலே வந்திருக்கிறார். சிறைச்சாலையிலேருந்து தெரு வரைக்கும் எப்படி வந்திருக்கிறார். நீங்கள் யாரும் அந்த மாதிரி மயக்கத்தில் தெருவில் போயிடாதீங்க, சரியா? மயக்கத்துலேயே எங்கே பற்றி வண்டி கிண்டி வந்தால் என்ன பண்ணுறது? பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதன் கையுக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்கள். யூத ஜனங்கள் எண்ணினர் கை எப்போ இவனை தலை இன்றைக்கி வெட்ட போகிறாங்களான்னு அவங்க ஆவலோடு காத்துனர். அந்த யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஜெபம் எவ்வளோ முக்கியம் பாருங்க. இந்த மாதிரி ஜெபம் பண்ணலன்னா அவளை அங்கேயே தலை விட்டுட்ருப்பாங்க. பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால், அந்த அம்மாவுக்கு வர சந்தோஷத்தில் கதவை திறக்கல, கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசல் முன்னே நிற்கிறார் என்று எல்லாரும் சந்தோஷப்பட்டு கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார்னு சொன்னாங்களா? என்ன பண்ணாங்களாம்? அவர்கள் நீ பெதற்றுகிறாய், நான் அதை உளறின்னு இருக்கிறீங்க.
அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதி. அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாக இருக்கலாம் என்றார்கள். இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணியும் அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை, நம்ம ஜெபத்துக்கு நீ வெட்ட தான் போகிறாங்கன்னு. பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கை மாற்றி கர்த்தர் தன்னை காவலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபு சகோதரருக்கும் அறிவிங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறு இடத்திற்கு போனான். சபை ஊக்கமாக ஜெபிக்கிறது எவ்வளோ முக்கியம். இந்த ஜபம் இல்லைன்னு வைங்க, பிசாசு எல்லாரையும் அவன் தொடங்கி அப்படி தானே போட்டிருக்கு, ஏரோது துன்பப்படுத்த தொடங்கி அவனை தடுக்கிறதுக்கு யாருமே, அவன் பாட்டு ஒவ்வொருத்தரையாக என்ன பண்ணியிருப்பான். நீங்கள் அந்த மாதிரி ஒரு பிசாசு அந்த மாதிரி தான் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். விடக்கூடாது. சபை என்ன செய்யணும், ஊக்கமாக ஜெபித்து தான் எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். இன்னும் கடைசி காலம் கொடிய நாட்கள். 6வது, those who are slain for the word of, தேவ வசனத்தின் நிமித்தம் கொல்லப்படுகிறவர்கள். யோவான் 16:1 நீங்கள் இடறல் அடையாதபடிக்கு இவைகளே உங்களுக்கு, அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு காலம் வரும், இந்த மாதிரி காலம். உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு, நான் ஆண்டவருக்காக தான் அங்கே செஞ்சேன், ஏன்பா பண்ண அப்படி இல்லை, நான் ஆண்டவருக்காக நான் செஞ்சேங்க. இது அந்த மாதிரி ஒரு பயங்கரமான, அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடினால் இவைகளே உங்களுக்கு செய்வார். அந்த காலம் வரும்பொழுது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி, அந்த காலம் வரும். அது வரும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு இதெல்லாம் சொன்னேன். நீங்கள் நினைக்கணும் திடீர்னு ஏதோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடி நான் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 6:9 அவன் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். ஆண்டவருக்காக ஜீவனை கொடுத்த மக்கள், ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவருடைய சாட்சி அறிவித்து அவருடைய அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியில் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு இவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றாங்க. ஆண்டவரே, எங்களை கொலை செய்தாங்க, எங்கள் ரத்தம் சிந்தி உமக்காக எங்கள் ஜீவனை கொடுத்தோம். எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்கலும் இருப்பீர்கள். இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது. ஆணுடைய பிள்ளைகளுடைய ரத்தத்தை சிந்துறது விளையாட்டு. அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரும், அதுக்கு ஒரு பழி வாங்குதல் தான் கேட்குறேன். இன்னும் எவ்வளோ நாள், எப்போ எங்களுக்கு நாங்கள் சிந்தின ரத்தத்துக்கு எப்போ எங்களுக்கு நியாயம் செய்வோம், எப்போ எங்கள் பழி? அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமாக இருக்கிற தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு, அப்படின்னா என்ன, இன்னும் இருக்கிறாங்க, கொஞ்சம் காத்திரு, இன்னும் உங்களை போல
ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கிறவர்களுடைய தொகை நிறைவாக இன்னும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் மறிக்கும் வரைக்கும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் விலை பாருங்கள். வெளிப்படுத்தல் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரில் காவலில் 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு கடைசி வரைக்கும், உன் உயிர் போகிற வரைக்கும் ஆண்டவருக்கு எப்படி இரு, உண்மையாயிரு. வெளிப்படுத்தல் 12:12. ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே. நம்ம எங்கே இருக்கிறோம்? நம்ம பரலோகத்தில் இருக்கிறோமா, பூமியில் இருக்கிறோமா? பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கும். ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். கடைசி நாட்கள் கொடிய பிசாசுக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச காலம்தான் நமக்கு, இதுக்கப்புறம் நமக்கு நேரமே கிடையாது. எல்லாம் முடிய போகுது, கடைசி நாட்கள் வந்தாச்சு என்று பிசாசு அறிந்து. மத்தேயு 23:99-30. ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். ஆண்டவர், மாயக்காரராகிய வேத பாதகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்கள் இருந்தோமானால் அவர்களோடு நாங்கள் தீர்க்கதரிசி இரத்தப்பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம். நாங்கள் இருந்த அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டோம். அந்த காலத்தில் அப்படி பண்ணிட்டாங்க, எங்கள் பிதாக்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நாங்கள் இருந்திருந்தால் என்ன செய்ய மாட்டோம், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படியே ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே ஒத்துக்கினீங்க. தீர்க்கதரிசி கொலை செஞ்சவங்களுடைய பிள்ளைங்க நாங்கள், எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, தீர்க்கதரிசியெல்லாம். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்பும். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக அக்கினிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்? தப்ப போகிறதில்ல. நரக அக்கினிக்கு எப்படி? ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவையில், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் ஊருக்கு ஊர் துன்ப. நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய ஜகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்கள் இரத்தப்படி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக எப்படி செய்வீர்கள்? ஆண்டவர் எதையுமே விட்டு வைக்கல. முதல் சிந்தப்பட்ட இரத்தம் ஆபேல். அதன் முதல் யாரெல்லாம் இந்த மாதிரி இரத்தம் சிந்து வைத்தீர்களோ அது எல்லாம் உங்கள் மேலே கேட்கப்படும். இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிவுகளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் உங்களுக்கும் மனதில்லாமல் இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லி.
எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு, அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி. அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே அவன் மரித்தும் என்றும் பேச. முதல் கொல்லப்பட்ட மனிதன், உலகத்தில் கொல்லப்பட்ட மனிதன் யார்? ஆபேல். ஏன்? ஆதியாகமம் 4:1. ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை, கர்த்தரால் ஒரு மனுஷனை. இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். இந்த அம்மாவுக்கு ரொம்ப, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். இன்றைக்கும் சில பேருக்கு ஆண் பிள்ளை பிறந்த ரொம்ப சந்தோஷம் ஜாஸ்தி ஆகிடுது. ஐயா குழந்தை பிறந்துடுச்சு, ஐயா என்ன குழந்தைங்க? ஆண் குழந்தை ஐயா. இல்லையாப்பா ஐயா குழந்தை பிறந்த, என்ன குழந்தை? பெண் குழந்தையா? ஏன் வால்யூம் கம்மியாகிடுது? ஏன் அங்கே வால்யூம் கம்மியாகுது? இந்த மாதம் கர்த்தரிடத்தில் ஒரு மனுஷனை பெற்றேன். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறான், காயின் நிலத்தை பயிரிடுறான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகள் அவைகளில் கொழுமையானவளின். ஆபேல் ஆண்டவருக்கு கொடுக்கணும் இருக்கிறதுலே சிறந்த, தன்னிடத்தில் இருக்கிறத. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காணிக்கை கொடுக்கறது பெருசு இல்லை, காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா? அதுதான் இங்கே தான் பைபிளில் முதல் காணிக்கை கொடுத்தவங்க. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்க, அப்போது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி ஏற்பட்டது. ஒருத்தங்க எரிச்சல், வயிறு எரிஞ்சுன்னு இருந்தால் முகத்தை பார்த்தா கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியுமா? என்ன முகம் ரொம்ப அன்பாக இருக்குமா? அவங்க மேலே வயிறு எரிஞ்சுன்னு இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க முகத்தை பார்த்தா அப்படியே அன்பு வழிகிற மாதிரி இருக்குமா? தெரியுமா? மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடு, ஏன்னா உள்ளே இருக்க எரிச்சல் அப்படியே காட்டுது முகத்தில். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன்? நான் பார்த்துன்னே இருக்கிறேன், என்னப்பா ஏன் உனக்கு இவ்வளோ எரிச்சல்? ஏன் உன் முகம் வேறு மாதிரி இருக்கு? நேற்று உன் முகம் வேறு மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கும் ஒரு மாதிரி இருக்குது. நீ நன்மை செய்தால் மேன்மை, நீ நன்மை செய்திருந்தால் பாவம், நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே அவன் ஆசை உன்னை பற்றி, நீ அவனை ஆண்டு கொள்வ. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் அவனை கொலை செய்தான். எரிச்சல் எங்கே போய் முடியுது பாருங்க. எரிச்சல். ஆண்டவருக்கு ஏன் எரிச்சல்? நீ ஒழுங்காக செஞ்சது ஒழுங்காக இருந்தால் உனக்கும் மேன்மை கிடைத்திருக்கும். நீ செய்யாததுனால தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? இவன் தான் கொலை செஞ்சுட்டு எங்கப்பா உன் சகோதரன்? எனக்கு என்ன தெரியும், அவனுக்கு நான் காவலாளி அவனுக்கு? அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி சும்மா இல்லை. கொலை செஞ்ச ஒரு ரத்தம் பூமியில் விழுந்துச்சுன்னு, அந்த ரத்தம் கூப்பிடுது ஆண்டவரை நோக்கி. பாருங்கள் என்ன ஆண்டவரே, இங்கே பாருங்கள், என்னை கொலை செஞ்சுட்டாங்க, என் ரத்தம் பாருங்கள் பூமியில் இருக்குது. பூமியிலிருந்து என்னை நோக்கி, இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டு இருப்பாய்.
அவனு சும்மா இல்லை. நீ நிலத்தை பயிரிடும் போது அதன் தன் பலனை இனி உனக்கு, நீ பூமியிலே நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பா என்று. அப்பொழுது காயின் கர்த்தர், எனக்கிட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது, என்னால் தாங்க முடியலங்க, இவ்வளோ பயங்கரமான தண்டனை என்னால் என்ன செய்ய முடியல. அது முன்னாடி யோசித்துருக்கணும், கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து. அப்போஸ்தலர் 6:8-15. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும் அடையாளையும். அப்பொழுது லிபர்த்தினர் என்னப்பட்டவர்கள் ஆலயத்தை சேர்ந்தவர்களில் சிரேன பட்டணத்தாரும் அலெக்சாந்திரியா பட்டணத்திலும் சிலிசியா நாட்டாரும் ஆசியா தேசத்தாரும் சிலர் எழும்பி ஸ்தேவானோட தர்க்கம் பண்ணினார்கள். இவன் அவ்வளோ அற்புதம் அடையாளங்களை செஞ்ச இவங்களுக்கு என்ன வருது? விரோதம் தர்க்கம் பண்ணுறான். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்கள் கூடாமல் பேசுகிற பதில் இவன் கேட்டதுக்கு அவன் பதில் கொடுக்குறான். அவங்களால ஒன்றுமே எதிர்த்து நிற்க முடியல. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேதப்பரை எழும்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்றாக இழுத்து கொண்டு பொய் சாட்சிகளையும், இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமான தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசு. எப்படி என்றால் நஸ்ரேனாகி அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று இவன் சொல்ல கேட்டான். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்த அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க அவன் மேலே பொய்யா சொல்கிறான். அநேக பொய் சாட்சி, இப்படி சொன்னான் அப்படி சொன்னான், அப்படி சொல்ல சொல்ல முகத்தை பார்க்குறான். முகம் எப்படி இருக்குது? தேவதூதனை போல். இவங்களால் பதில் சொல்ல முடியலன்னு அவன் மேலே பொய்யான குற்றச்சாட்டு. அப்போஸ்தலர் 7:51 வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்தி பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறார். தீர்க்கதரிசிகள் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகரமாக தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தோம், அதை கை கொள்ளாமற் போனீர்கள். இவைகள் அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். பல்லை கடிக்கிறதுக்கு இன்றைக்கி அந்த காலத்துலேயே எல்லாம் பண்ணியிருக்கிறான். சொல்கிறான், அவனுக்கு பிரசங்கம் பண்ண அவன் அப்படியே. அவன் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசு நிற்கிறதையும் கண்டு பேச மேலே பார்த்து அங்கே ஆண்டவர் நிற்கிறத பார்க்குறான். ஏன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனை கொலை செய்ய போகிறான். ஆண்டவர் வந்து நிற்கிறார். அவர் பார்க்குறார், என் மகன் என்னிடத்தில் வரப்போகிறான், எனக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்த என் மகனு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்ய போகிறான்? இந்த உலகத்தை விட்டு வரப்போகிறான். ஆண்டவர் ரெடியாக நிற்கிறார். எழுந்துச்சு பார்த்தா ஆண்டவர் அங்கே நிற்கிறத, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாச நிற்கிறதையும் காண்கிறேன். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு, அதை கேட்கறதுக்கு கூட எங்களால் முடியல, காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்ட அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி
அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபுடைய பாதத்துக்கு அருகே வைத்தார். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுதுகளில் அவனை கல்லறிந்தார். அவனும் முழங்கால் படிற்ற, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீர் என்று மிகுந்த இப்படி சொல்லி உயிர் போகிற நேரத்தில் கூட என்ன இவங்களை மன்னிச்சிடும். இந்த பாவம் அவங்க மேலே தேவ அன்பு, அவங்க இருதயத்தில் இருந்த ஒரு பக்கம் வல்லமை, அற்புதம், ஆவியின் வரங்கள், அதே நேரத்தில் ஆவியின் கனி இருக்குது. சும்மா வரத்தை பார்த்து மயங்கக்கூடாது. இவங்க உயிர் போகிற நேரத்தில் என்னன்றார், அவங்கள மன்னியும். எபிரேயர் 11:32 இன்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை செய்தார், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை, சிங்கங்களின் வாய்களை, அக்கினியின் உக்கிரத்தை, பட்டியத்திற்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன், யுத்தத்தில் வல்லவனார்கள், அந்நியருடைய சேனைகளை ஸ்திரீகளும் சாக கொடுத்த தங்களுடைய உயிரோட பெற்றுக்கொண்டார். வேறு சிலர், இவை ரெண்டுமே பைபிளில் இருக்கு. ஒரு பக்கம் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தலை அடையும்படிக்கு விடுதலை பெற வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கிறது. அவர்கள் வனாந்திரங்களிலும் மலைகளிலும் குடிகளிலும் பூமியின் வெட்டத்திலும் சிதறண்டு இவர்கள் எல்லாம் விசுவாசத்தினாலே நற்சாட்சி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடி விசேஷித்த நன்மையானது ஒன்று தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். விசுவாசத்தில் அற்புதம் செஞ்சவங்களும் இருக்கும், பட்டயத்துக்கு தப்பினவங்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பட்டயத்தால் வெட்டப்பட்டவர்களும். 7வது, they spoke the word of God with தேவ வசனத்தை தைரியமாய். பிறவிலிருந்து முடவனாக இருக்கிறவங்கள சுகமாக்கின போது அதை பார்த்து சிலருக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. அப்போஸ்தலர் 4:1 அவர்கள் ஜனங்களுடனே பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவரும் சதிசேயரும் அவரிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோர்லேருந்து உயிர்த்திலிருந்து பிரசங்கித்ததுனாலும் சினான் கோபம் வருது. இன்னும் இயேசுவை பற்றி அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருக்க அப்படின்னா மறுநாள் வரைக்கும் காவலிலே வசனத்தை கேட்கவர்கள் அநேகர் விசுவாசம். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000. சரி, 5000 பேர் விசுவாசிகள். மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதப்பாரரும் பிரதான ஆசர் எல்லாம் கூட்டின்னு வந்து நிறுத்துறாங்க. எப்படிங்க அந்த அற்புதம் பண்ணிங்க? அவங்க என்னன்றாங்க, நசரேயனாகிய நீங்கள் சிலுவையில் அரைஞ்சிங்களே அந்த இயேசுவின் நாமத்தில் தான் இவன் எழும்பி நடக்கிறான். அப்போ வந்து அவங்களுக்கு இன்னும் பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவள் கண்டு இவன் படிப்பதியாதவர் பேதைகள் என்று ஆச்சரியம். இயேசுவோடு எப்படி உங்களுக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு? இயேசுவோடு
இப்போ அவங்க என்னன்றாங்க, நீ இனிமே இந்த இயேசு பேரை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுக்கு அவங்க சொன்னால், நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. இப்போ எல்லோரும் ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே அவங்களுடைய பயமுறுத்துதலை கேளும், இன்னும் அதிகமாக அற்புதங்கள் நடக்கணும், நம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்பும். ஜெபம் பண்ணும்போது அந்த இடம் அசைஞ்சது. தைரியமாக தேவ வசனத்தை இந்த நாட்களிலே, அந்த காலத்தில் தான் இப்போ வந்துன்னு இருக்கும். எபேசியர் 6 பார்த்து, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையில் என்ன செய்யுங்க, ஏன்னா நீங்கள் மாம்சத்தோடும் துரைத்தனங்களும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார வானமண்டல பொல்லாத சேனையோட போராட்டம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்ய தரித்து இப்போ தான் மேற்கொள்ள. ஏசாயா 55, கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி. இந்த நாட்கள் அதிகமாக ஆண்டவர் என்ன செய்யணும், தேட வேண்டும். அப்போ தான் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த நாளிலே அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொள்ளும்படி, இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி அந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக இந்த நாளிலே எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும், இந்த கொடிய நாட்களிலே ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும்படி, உம்முடைய மறைவில் இருக்கும்படி, உம்முடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கும்படி கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஒவ்வொருவராக ஜெபித்து தாங்கி சபையார் ஊக்கமாய் ஜெபிக்கும்பொழுது பேதுருவை விடுவித்தது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை கட்டளையிடுகிறார். ஒரு பாரத்தை ஒவ்வொரு சுமந்து எல்லா விதமான சத்ருவின் தாக்குதல்களை மேற்கொள்ளும்படி கிருபை தர வேண்டுமாய் இந்த கடைசி நாட்களிலே நீர் எச்சரித்திருக்கு. சத்ருவானவன் சிலரை கொலை செய்யும்படி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்று உங்களுடைய எச்சரிப்பை உணர்ந்து கொள்ளும்படி நீ கிருபை தருகிறார். ஸ்தேவான், ஆபேல் நாட்களிலே அவருடைய இரத்தத்துக்கு நீர் நியாயம் செய்கிற தேவன், நீதி செய்கிற தேவன். இந்த நாட்களில் எந்த பயமுறுத்தலுக்கும் அஞ்சாதபடி உடைய வல்லமையால் நிரப்பப்பட்ட தைரியமாக உடைய வசனத்தை அறிவிக்கும்படி எங்களுக்கு கிருபை தருகிறார். உடைய சத்துவத்தின் வல்லமையால் நிரப்பப்படும்படி இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் குடும்பத்தை பிள்ளைகளை தேவையெல்லாம் சந்தித்து இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக நமக்கே செலுத்து இயேசுவின் மூலம் பிதாவே. இப்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்தனாம், என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.